ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீ பாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். பெங்காலி ரெசிபி, ஒரு பாரம்பரியமான ரெசிபி ரசகுல்லா. அதை நம்ம வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாக்க முடியும். அதை நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தீபாவளி ஸ்பெஷல் குக்கர் ரசகுல்லா. வாங்க பார்க்கலாம். குக்கர் ரசகுல்லா செய்ய தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிங்க. நீங்கள் ரொம்ப கவனத்தோடு பார்க்க வேண்டியது மலாய் பன்னீர். இதுதான் மலாய் பன்னீர். நார்மல் பன்னீருக்கும் மலாய் பன்னீருக்கும் வித்தியாசம் என்னென்னா, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட நம்ம பால் பவுடரை மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த மலாய் பன்னீரை நல்லா துருவ போகிறோம். இந்த சின்ன கண்ணுங்களை வச்சு திருவினிங்கனாக்க உங்களுக்கு அதை நம்ம மாவாக பிசையும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி துருவியாச்சு. இதில் இப்போது பால் பவுடரை ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இதை பிசைய போகிறோம். அதாவது ஸ்பாஞ்ச் அப்படி உடச்சிங்கனாக்கா ஸ்பாஞ்ச் மாதிரி உங்களுக்கு ஹோலாக தெரியணும். அந்த அளவுக்கு இது அழகாக வரணுன்னா நீங்கள் இந்த மலாய் பன்னீரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஸ்மூத் ஆக்கணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் அழுத்தவே கூடாது. இதை பிசைஞ்ச அப்புறமா இப்படியே உருட்டி 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 இதை ஸ்மூத் ஆக்கணும். நீடிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக பொறுமையாக பண்ணணும். ஸ்மூத்தாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுவோம். அதுக்கு முன்னாடி சர்க்கரை பாகை தயாரிச்சிடலாம். 1 கப் பன்னீர் எடுத்திங்கன்னா 1 கப்பு சர்க்கரை, அதே போர்ஷன் தான். 200 கிராம் பன்னீர் எடுத்தால் 200 கிராம் சர்க்கரை. அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இதை எப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் இதை அழுத்தவே கூடாது. இப்படி எடுத்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கணும். அழுத்தி பண்ணிங்கனாக்கா ஹார்டாகிடும், ஸ்பாஞ்ச் மாதிரி வராது. ஸ்மூத்தாக உருண்டையாக உருட்டிக்கணும். அதனால் பொறுமையாக இதை உருட்டுங்க. இந்த மாதிரி அது பூ போல் நம்ம பார்த்துக்குறோம். நான் எப்படி பண்ணுறேங்கிறத பொறுமையாக பார்த்துங்க. இப்போ இது கடைசி உருண்டை உருட்டிகிட்ருக்கேன். மொத்தமாக முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப் காட்டுறேன், எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இது குக்கரில் போட்டோன்னு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒப்போம். எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொதிக்கும்போது ஒன்றா போடணும். நல்ல சூடு இருக்கணும். பாகு நல்ல சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு ரசகுல்லா நல்லா ஒப்பும். நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கும்போது ஒன்றா போடுங்க. மொத்தத்தையும் கொட்டிட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஒன்றா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஒரு உருண்டைக்கும் இன்னொரு உருண்டைக்கும் கேப் இருந்ததுன்னா இது உடையாமல் அது அப்படியே சுற்றிட்டு வரும். நம்ம குக்கர் மூடி போட்டோன்னே ஒரு விசில் விட்டோன்னே நல்லா ஒப்பி வந்துடும். ஒன்றா போடணும், அது ஞாபகம் வச்சுங்க. இப்போது
இதுக்கு மூடியை போட்டுட்டு ஒரு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் வந்ததும் ஒரு 7 நிமிஷம் வந்து அதை வந்து சிம்மில் வைக்க போகிறோம். 7 நிமிஷம் சிம்க்கு அப்புறமா அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்ல சில்லு தண்ணி, ஐஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா சில்லுன்னு ஆக்கி உடனே அந்த குக்கரை அதுக்குள்ளே வச்சுருங்க. இது ஏன் அப்படி வைக்கிறோன்னா, இமீடியட்டாக நம்மளுக்கு குக்கர் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ரசகுல்லாவை வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா ஒப்பின் அப்புறமா ரொம்ப நேரம் வந்து அது சூட்டில் இருந்தால் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்களா, எல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்குன்ட்டு. கடையில் பண்ணுற ட்ரெடிஷ்னல் ரெசிபி மாதிரியே இது வந்துடும். ஆனால் இந்த சின்ன சின்ன டிப்பெல்லாம் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இது நல்லா ஆறினதும் இந்த மாதிரி இருக்கும். ஒரு கடையில் வாங்கின டிப்பிக்கல் ரசகுல்லா மாதிரியே இது இருக்கும். நம்ம குக்கரில் பண்ண மாதிரியே இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக முடியக்கூடிய இந்த ரெசிப்பியை இந்த தீபாவளி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு உங்கள் குடும்பத்தினரை அசத்திடுங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். நாளை இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.